வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் அதிக அளவிலான தனியார் முதலீட்டை ஊக்குவிக்கும் மாநாடு இன்று புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது. பாரத் மண்டபத்தில் நடைபெறவுள்ள இம்மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் துறையின் பங்களிப்பு 18% என்றும், வேளாண் துறை நாட்டிலேயே மிகப்பெரிய துறை என்றும், மக்கள் தொகையில் 45% விவசாயத்துறையை சார்ந்துள்ளனர் என்றும், விவசாயிகள் தங்களது உற்பத்தியை பல மடங்கு பெருக்கவும் அவர்களுக்கு நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள் கிடைக்கவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் புதுடெல்லியில் இருந்து காணொலி வாயிலாக நாடு முழுவதும் உள்ள 731 வேளாண் அறிவியல் மைய உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுகையில் தெரிவித்தார். சத்தீஸ்கரில் 24 நக்சலைட்டுகள் இன்று பாதுகாப்பு படையினர் முன் சரணடைந்தனர். பிஜப்பூர் மாவட்டத்தில் மத்திய ரிசர்வ் காவல் படை அதிகாரிகள் முன்பு இவர்கள் சரணடைந்தனர். 28 லட்சம் ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருந்த 14 நக்சலைட்டுகளும் இதில் அடங்குவர். சரணடையும் நக்சலைட்டுகளுக்கான மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் தலா 50,000 ரூபாய் இவர்களுக்கும் வழங்கப்பட்டது. இதுவரை நடப்பு ஆண்டில் 200க்கும் மேற்பட்ட நக்சலைட்டுகள் பிஜப்பூர் மாவட்டத்தில் சரணடைந்துள்ளனர். டெல்லியில் மூத்த குடிமக்களுக்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை இன்று டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரியுடன் இணைந்து தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு அடையாள அட்டைகளையும் வழங்கினார். இத்திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு கிடைக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதோர் ஜூன் 4ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அம்மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். உரிமை தொகை பெற தகுதி இருந்தும் ஒரு சில மகளிர் விடுபட்டிருப்பதாக மாநில அரசுக்கு கோரிக்கை மனுக்கள் வந்ததை அடுத்து அவர்களுக்கும் உரிமை தொகை வழங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக அவர் கூறினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.